ஈமானை புதுப்பித்தல். ரமலான் தரும் வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ். எம்மை படைத்து பரிபாலித்து மீண்டும் ஒரு ரமலான் மாதத்தை அடையும் பாக்கியத்தை வழங்கி எம் ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே புகழனைத்தும். இருண்டிருந்த இதயத்தில் ஈமானை ஏற்றியவரே, இறைவன் பால் எம்மை இணைத்து வைத்தவரே, ரமலான் நன்னாளில் உன் நினைவை ஏந்துகின்றோம். உன் நினைவால் ஸலவாத் என் நாவால் பூசுகின்றோம். குர்ஆன் என்னும் ஒளியை உலகிற்கே தந்தவரே, குணங்களால் உலகை வென்று நின்றவரே, மறுமையின் எம்மை பரிந்துரை நீர்தானே, மண்ணுலகில் வழிகாட்டி நீர்தானே என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக ஈமான் உங்கள் ஆடை பழமையாவது போல உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமானும் பழமையாகி விடுகின்றது. எனவே அல்லாஹ்விடம் புதுப்பிக்குமாறு வேண்டுங்கள். அந்த புதுப்பித்தலுக்காக அல்லாஹ் நமக்கு தந்த வசந்த காலமே ரமலான். ரமலான் எப்படி ஈமானை புதுப்பிக்கின்றது? ஈமான் என்பது அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற உணர்வு. ரமலான் என்பது குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆனை வெறும் அரபியில் ஓதுவதோடு நிறுத்தாமல் அதன் பொருளை ஓடும்போதுதான் ஈமான் வேறொன்றும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, குர்ஆனை வெறுமன ஓதுவதன் மூலமாக நம் உள்ளத்தில் இறையச்சம் நின்று விடுவது இல்லை. திருக்குர்ஆனை அரபில் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை எதற்காக இறக்கினான், எந்த சட்டத்திற்காக அனுப்பி இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இந்த குர்ஆனை ஓதினான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் வேறொன்று இருக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஹஜரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை மாற்றிய ஒரு வசனம். உமர் அலி அவர்கள் நபிகளாரை கொல்ல சென்ற போது தன் தங்கை ஃபாத்திமா அலி இல்லத்தில் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டு உள்ளே நுழைகிறார்கள். உமர் அலி அவர்கள் கோபத்தில் இருக்கும் போது அவரிடம் தாஹா சூராவின் ஆரம்ப வசனம் கொடுக்கப்படுகின்றன. அவர் அதை ஓதத் தொடங்குகின்றார். நாம் உன் மீது இந்த குர்ஆனை நீர் துன்பப்படுவதற்காக இருக்கவில்லை, அஞ்சுவோருக்கு இது ஒரு நினைவூட்டலாகும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். உமர் அலி அவர்கள் வெறும் அரபி மொழியை மட்டும் ரசிக்கவில்லை. அகிலங்களை படைத்த இறைவன் என்னை நோக்கி பேசுகின்றான், நான் துன்பப்படுவதை அவன் விரும்பவில்லை என்ற அந்த அர்த்தம் அவர் உள்ளத்தை தாக்கியது. அந்த ஒரு கணத்தில் உலகையை நடுங்க வைத்த ஒரு மாவீரர் இறைவனின் வசனங்களுக்கு முன்னால் மண்டியிட்டார் என்று சொன்னால் இறையச்சத்துடன் ஓதக்கூடிய இறைவசனம் எந்த அளவுக்கு மனதை மாற்றுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஓதும் போது ஏற்படும் மாற்றத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும். அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். தனிமை மற்றும் திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். எதற்கென்றால் உலக தொடர்பை துண்டித்து அல்லாஹுடன் மட்டும் நெருக்கமாவதற்காக. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அழுக்கு படிந்தால் உள்ளே இருப்பது தெரியாது, அதை துடைத்தால் தான் ஒளி ஊடுருவும். அது போல பாவங்களால் மறைக்கப்பட்ட இதயத்தை திக்ர் எனும் துணியால் துடைக்க வேண்டும். அதற்கு உண்டான மாதம் தான் இந்த ரமலான் மாதம். நபிமார்களுக்கு மற்ற உம்மத்தினருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு வழங்கி இருக்கின்றான். யார் இந்த மாதத்தில் ஒரு நஃபிலான கூடுதல் வணக்கத்தை செய்வாரோ அவர் மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லு வணக்கத்தை செய்தவரை போன்றவர். யார் இந்த மாதத்தில் ஒரு ஃபர்லுவை செய்கின்றாரோ அவர் மற்ற மாதங்களில் 70 ஃபர்லுகளை செய்தவரை போன்றவர். நாம் மற்ற மாதங்களில் தொழும் ஒரு நேர தொழுகையை விட ரமலானில் தொழும் ஒரு நேர தொழுகை 70 மடங்கு அதிக நன்மை வாய்ந்தது. அதாவது ஒரு மாதம் நாம் செய்த நன்மைகளை ஒரே ரமலானில் பெற்றுவிட முடியும், ஒரே நாளில் இந்த ரமலானில் பெற்றுவிட முடியும். மற்ற எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நன்மை உண்டு. ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் தனி சிறப்பு அளிக்கின்றான். தான தர்மங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். கையில் உள்ள காசை விட அல்லாஹ் கையில் உள்ளதை அதிகம் நம்புவதே உண்மையான ஈமான்.
ஒரு முறை ரமலான் மாதத்தில் இமாம் ஹுசேன் அலி அவர்கள் இஃப்தார் நேரத்திற்காக காத்திருந்தார்கள். அவருடைய பணிப்பெண் சூடான பாத்திரத்தில் ஒரு குழம்பை ஏந்தி வந்தார். திடீரென நிலை தடுமாறி அந்த பெண் கையில் இருந்த சூடான குழம்பை இமாம் அலி அவர்கள் தலையிலேயே கொட்டி விட்டார். அவர் வலியால் அந்த பெண்ணை ஏறிட்டு பார்த்தார். அந்த பெண் பயந்து போய் யார் கோபத்தை விழுங்குகின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் என்ற ஒரு வசனத்தை ஓதி காட்டினார். உடனே இமாம் அலி அவர்கள் சரி, நான் என் கோபத்தை விழுங்கிக் கொண்டேன் என்றார். அந்த பெண் அடுத்த பகுதியான வசனத்தை ஓதினார். யார் மனிதர்களை மன்னிக்கின்றார்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அந்த பெண்மணி கூறுறாங்க. இமாம் அலி அவர்கள் புன்னகையுடன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்றார். அந்த பெண் விடாமல் அடுத்த பகுதியை வசனத்தை கடைசி பகுதியையும் ஓதி காட்டினார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தர்மம் செய்பவர்களை அழகிய முறையில் நடப்பவர்களையும் நேசிக்கின்றான் என்று. இப்போது இமாம் ஹுசேன் அலி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருப்திக்காக இன்று முதல் நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டாய். இதோ உனக்கு தேவையான பொருளுதவி, இதை தர்மமாக எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். தர்மம் என்பது காசு கொடுப்பது மட்டும் அல்ல, நோன்பு காலத்தில் மற்றவர்களின் தவறுகளை மன்னிப்பதும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் கூட ஒரு உன்னதமான தர்மம் தான். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நோன்பு பசியை தாங்குவது வெறும் வயிற்றுக்காக அல்ல, நம் நப்சை இச்சையை அடக்கி ஈமானை வளர்ப்பதற்காக. அல்லாஹ்விடம் அழுது ஈமானின் வேரை பலப்படுத்தும். துஆ. உள்ளங்களை மாற்றுபவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைநிறுத்து என்ற துவாவை அதிகம் ஓடுங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த மகத்தான நாளை அடைவதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு நாளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் முழுவதும் முழுமையாக நாம் நோன்புகளை நோற்று முழுமையாக அல்லாஹ்வை வணங்கி தொழுவோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த கண்ணியமிக்க இரவை நாமும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிவான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மார்க்கத்தில், ஒரு புனிதமான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆகையால் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நம்முடைய ஈமானை புதுப்பித்து இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.